பலாலி மக்களுடைய உண்மைக்கான உரிமைக்கான இந்த போராட்டம் 6வது வாரமாக தொடர்ந்து நடைபெறுகின்றது. அவர்களுடைய இந்த சொந்த நிலத்துக்கு செல்ல வேண்டும், தங்களுடைய சொந்த நிலத்திலே குடியிருக்க அனுமதிக்க வேண்டும் என்பதற்கான அவர்களுடைய நியாயமான கோரிக்கையை வலியுறுத்தி 6வது நாளாக 6வது வாரமாக அவர்கள் இந்த தொடர் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இராணுவம் தேவையற்ற முறையில் தான் இந்த இடங்களை ஆக்கிரமித்திருக்கிற வகையில் மக்களுடைய இடங்களை அவர்கள் பிடித்து வைத்திருக்கிறார்கள். மக்களுடைய இடங்களில் விடுவித்து உடனடியாக அவர்கள் குடியேறுவதற்கான அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்பதையே நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதற்கான இந்த தொடர் போராட்டத்துக்கான முழு ஆதரவுகளும் எங்களால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நாங்கள் பல தடவைகள் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறோம். ஆனால் பேசுவதால் கிடைக்கும் என்பதல்ல. கடந்த வெள்ளிக்கிழமை ஜனாதிபதிக்கு நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக கடிதமும் எழுதியிருக்கிறோம். இது தொடர்பாக தங்களோடு பேச வேண்டும் என்று அதற்கான அனுமதியும் கோரியிருக்கிறோம். விரைவாக இந்த மயிலிட்டி, பலாலி, வசாவிளான், குறும்பசிட்டி காணி விடுவிப்புகள் தொடர்பாகவும், கேப்பாப்பிளவு, மயிலத்தமடு, மாதவனை போன்ற காணி விடுவிப்புகள் தொடர்பாகவும் அவரோடு நாங்கள் பேச இருக்கிறோம். ஆகவே இது ஒரு அவசரமானதும், ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட காணிகளையே விடுவிக்காமல் இராணுவம் தோட்டம் செய்து விவசாயம் செய்து பொருட்களை விற்பனை செய்வதை நாங்கள் அவதானிக்க முடிகிறது. ஆகவே இந்த இராணுவத்தினுடைய பலாத்காரமான அபகரிப்பை, மக்களுடைய காணிகளை சுரண்டி வைத்திருக்கிற தன்மையை நிறுத்தி உடனடியாக அவரிடம் காணியை வழங்க வேண்டும் என்பதற்கான இந்த போராட்டத்திற்கான முழு பங்களிப்பையும் புலம்பெயர் தமிழர்களிடமும் நாங்கள் முன்வைக்கிறோம். இதை நீங்கள் வெளிநாடுகளிலே உள்ள அமைச்சுக்கள், வெளிநாட்டு தூதரகங்களுக்கூடாகவும் அழுத்தங்களை பிரயோகிக்கிற பொழுதுதான் இங்கு அதற்கான ஒரு முழு விடுதலை அல்லது அதற்கான ஒரு முழுமையான வீச்சு கிடைக்கும் என்பதையும் நாங்கள் முன்வைக்கின்றோம். போராட்டம் தொடரும், போராட்டம் தொடரும், போராட்டம் தொடரும். வெளிநாடுகள் வழியாக நாடு கடன் கொடுக்கிற நாடுகள் இதனையும் விளக்கமாக நாங்கள் கொடுத்துனா போராட்டத்தை அவியல் ஊடாக அவியலும் நாங்கள் கூடாம்பதாக இதே நேரம் 2 நாளைக்கு போராடினோம். 2 3 பேர் தமிழ் கதை 2 3 பேர் பெருத்தமாக போடுவோம், செத்து போடுவோம். இந்த போராட்டத்தை இடையே கையை விடுவோம். அது கூடாதான் இன்றைக்கு தண்ணி இந்த டேங்கை கூட எடுத்துக்கொண்டு போய் நேற்று அடிப்படை தேவையான ஜாமான்களை கூட எடுத்துக்கொண்டு வச்சுக்கிற தேவை தண்ணியை நிப்பாட்டி எடுத்த வரலாறு யாருக்கு தெரியும்? என்ன நடந்தாண்டு தண்ணி பூட்டினபடியா இன்னும் நடந்த வரலாறு அண்டுதான் நம்ம வரலாறு சொல்லிடணும். தண்ணி பூட்ட இதே சிங்கள அரசு இதே தண்ணிக்கான அனாத்த அமைச்சிருக்கிறது. நான் அதை கதைக்க ஒரு பேரில் ஓசிட்ட கதைச்சினாங்க, வெள்ளிக்கிழமை வைக்கிறோம்னு சொன்னவே. ஆனால் வைக்க இல்லை, அது நல்லதுக்கு இல்லை. ஏன்னா ஒரு அடிப்படையாக ஒரு மனிதன் உயிர் வாழ்றதுக்கான தண்ணி இந்த பிரதேச சபை சுகிர்தன் அவர்கள் இது 2022ஆம் ஆண்டு ராணுவம் மக்கள் பாவனைக்கு விட்ட இடத்துல வச்ச தண்ணிக்காரையும் ஒரு மொபைல் டாய்லெட்டையும் வச்சதை போலீஸ் வந்து அதை தள்ளி விழுத்தி எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார். ஏற்கனவே சுகிர்தன்கிட்ட கூப்பிட்டு கதைச்சு வாக்குமூலம் எடுத்தவன், அதே மாதிரி இந்த போராட்ட குழுவையும் கூப்பிட்டு கதைச்சவையல் நாங்களும் போய் ஓய்ஸோட கதைச்சினாங்க வைக்கிறோம்னு சொன்னவன். ஆனால் இப்போ சரியான வெயில், இங்கே தண்ணி இல்லை. ஒரு பெண்கள் இதில் பெண்ணுக்கு பாத்ரூம் போகிறதுக்குரிய டாய்லெட் வசதி இல்லை. முன்னுக்கும் ஆமி விட இல்லை, அங்காலே ஆமி ஹோட்டல் நடக்குது, அங்கே இருக்குது, அங்கேயும் விட மாட்டான். ஆனால் மிக கஷ்டம். இது ஒரு மனிதாபிமானம் இல்லாத செயல்.
அதை நாங்கள் வருத்தத்தை தெரிவிக்கிறோம். இன்னொன்று இந்த ஜனத்தை அகற்றி கொண்டு போனால் மண்ணாதி பலம் மண்ணாதி பலம் இருக்கல மண்ணாதி பாலத்து வெளியில ஒன்றாட இருக்குங்க அங்கே கழுவ குடிக்க நல்ல வசதியாக இருக்கும் அந்த தண்ணீர். ஆக கேவலம் அடிப்படை வசதியான சாமானை கூட எடுத்துக்கொண்டு போறீங்கன்னா இப்படியான ஆக்கள் நீங்களெல்லாம் படிச்சீங்க மண்டைக்கு என்ன நடக்கும் ஒரு 3ஆம் நாளாம் வகுப்பு கூட படிக்கல. நாங்கள் அப்படித்தான் எடுக்க வேண்டிய உங்களை 3 நாளும் கூட படிக்கல. ஆனால் தண்ணியே இப்போ எங்கேயாவது ஒரு உலகத்தில் இங்கே தண்ணி மூடி என்ன நடந்தான்னு தெரியுமா உங்களுக்கு வரலாறுல நீங்கள் பிறக்கையில் இங்கே இருக்கிற சில நேரம் மறந்து வருப்பினோம் விளங்காமல் இருக்கும். தண்ணியால் தான் இங்கே பெரும் சரித்திரம் ஒன்று நடந்தது. யாரும் ஞாபகப்படுத்துனா ஞாபகப்படுத்தும். அதே போல் நடக்க போகும். நாங்கள் போடுவோம் நினைக்கலாம். நாங்கள் இப்படி தண்ணீரை அங்கே கொண்டு வரபடியால் லேட்டு இதில் கொண்டு வரபடியால் தடுப்பால் பிடிக்க வேண்டாம்ன்றபடியாக எங்கள் போராட்டத்தை விடுவினோம் நிப்பாட்டிவினோம். அப்போ அதுக்கப்புறமா நாங்கள் வந்து எங்களுக்கு கவர்மெண்ட்டில் கொடுத்த ஓர்டரை நாங்கள் வெரி அவுட் பண்ண மாதிரி முடியும். அப்போ இந்த நப்பான ஆசைகளும் இந்த எண்ணங்களும் கையை விட்டுறணும். இது விடாது. நாங்கள் மாத்திரம் போராடலாது சர்வதேச ரீதியாக புலம்பெயர்ந்த மக்கள் சகல பேரும் போராட்டம் நடத்தி செய்யணும். ஏண்டா இதில் வேண்டுவது இன்றைய தொழிலாளிகள் உழைக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு எங்கே எல்லாம் இவ்வளவு வாத்தியார் எல்லாம் நிற்கிறார். அவரெல்லாம் இன்றைக்கு இவ்வளவு அவருக்கு லீவு. அதை உதாரணத்துக்கு சொல்லிட்டு போனால் இவரும் வாத்தியார். அப்போ அவைன்ற தேவைகள் எல்லாம் இன்றைக்கு இருக்குது. அதுகளையும் விட்டு போட்டு வந்த பிள்ளைகளையும் விட்டு போட்டு வந்து இன்றைக்கு இதில் நின்று காயினம் சொன்னால் வெயில் கண்டு காயினா பிசர லூஸோ. இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான ஒரு நல்ல ஒரு மறுபடியும் எங்களுக்கு கிடைக்கல. எங்களோட காணிகளை பெற்றுக்கொள்வதற்கு இன்னும் ஒரு சரியான ஒரு விடயம் எங்களுக்கு கிடைக்கிற இந்த அரசாங்கம் எங்களுடைய போராட்டத்தை செவிமடுத்த விட்டே ஒன்றுதான் என்ன தோன்றும். ஏன்னு சொன்னால் இந்த தேவையில்லாம இந்த காணிகள் எங்களை பக்கத்திலேயே அவங்களோட காணிகள் 10 கிலோ பதகளி உண்மையில் அதை நினைச்சு பார்க்க எங்களுக்கு எவ்வளோ ஒரு மனவேதனையாக கிடக்கின்றது. இன்றைக்கி பாருங்க, இந்த அமெரிக்க நாட்டில் சிக்காகோ நகரத்தில் மக்கள் வந்து தங்களோட சுதந்திரத்துக்காக எவ்வளோ ஒரு கஷ்டத்தின் மத்தியில் போராடி வெற்றி பெற்றிருக்கணும். அந்த வரலாறு நாம் அறிவோம். ஆனால் இன்றைக்கு இந்த இலங்கை நாட்டில் பலாலி மண்ணில் எங்களோட சொந்த மண்ணில் இந்த பலாலி மண்ணில் நாங்கள் எங்களுடைய காணிகளை விடுவிக்க சொல்லி எங்கள் ஆலயங்களை தரிசிக்க விடுவிக்க சொல்லி போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கின்றோம். இது எல்லாம் இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா என்ன? உண்மையில் இன்னும் ஒரு கொஞ்சம் காலம் போச்சுன்னு சொன்னால் உளவியல் ரீதியாக நாங்கள் எல்லோரும் பாதிக்கப்பட்டு எங்களை நாங்களே மறந்து போகிற ஒரு கட்டம் தான் வரப்போகுது. ஆனபடியாக தான் நாங்கள் இந்த அரசாங்கத்திட்ட கெஞ்சி மண்டாடி அழுது உளறி அங்கே கேட்குறோம். எங்களோட காணிகளை எங்களுக்கு தாங்க, எங்கள்கிட்ட ஒப்படைங்க. எங்களோட காணிகளை நாங்கள் எங்கள்கிட்ட தந்தால் நாங்கள் நல்லபடியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போவோம். இதுவரைக்கும் எங்களுக்கு இந்த வெள்ளத்துக்கு நாங்கள் கிளம்பி காயறதுக்கு கூட கிடைக்கல. தயவு செய்து இந்த அரசாங்கத்திட்ட நாங்கள் கெஞ்சி மண்டாடி கேட்குறது எங்களோட காணிகளை எங்களுக்கு தர சொல்லி. இப்போ நாங்கள் வந்து அகதிகள் என்ற போர்வைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அகதிகள் நாங்கள் எல்லாம் இப்போ அகதிகள் தான். என்னென்னு சொன்னால் இப்போ எங்களோட சொந்த காணி இதை விட்டு இலங்கைக்கே நாங்கள் அகதிகள் இப்போ வந்து இருக்கிறாங்க. புலம்பெயர்ந்து போய் அகதிகள் வாழ்க்கை வாழினம்ன்றதை விட நாங்கள் இலங்கை நாட்டிலே அகதிகளாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு சொந்த காணி சொந்த வீடு இல்லாமல் ஆக்கி விட்டுருக்கணும். எங்களோட காணிகளை விட்டு எங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்றது மாதிரி எங்களை தெருக்கோடிகள் மாதிரி தெருவா திரிஞ்சு வாங்கன்றது மாதிரி எங்களை அகதிகள் வாழ்க்கை வாழ்ந்து இப்படியே நாங்கள் ஓடுபட்டோன்னு இருக்கிறோம். இட்ட வரைக்கும் நிம்மதியாக ஒரு இடத்துல நாங்கள் செய்திருக்கீங்க. அப்படி செய்திருக்கீங்கல்ல, எங்களுக்கு தயவு செய்து எங்கட இந்த காணிகள் எங்கட மக்கள்கிட்ட ஒப்படையும். நாங்கள் இதை என்னவோ செய்து கொண்டு நாங்கள் வாழுவோம் கட்டாயம். இப்போ எத்தனை வருஷம்? 36 வருஷம். 36 வருஷமாக எங்கட மக்கள் ஓடி 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 திரியுதுகள். என்ன அதுகளே தாங்கள் பார்த்து அதுகளை எடுப்போம். இந்த மக்கள் எங்கே இருக்குது அதுகளுக்கு ஏற்ற ஒரு உதவிகளை செய்கிறதுக்கு அதுகள்கிட்ட கஷ்ட துன்பங்களை கேட்டு அறியணும் என்று சொல்லி இந்த அரசாங்கம் இன்னும் முன்னுக்கு வரையில்லை. எத்தனை இடங்களில் போய் கேட்கணும், வட்டக்கிளப்பில் போய் விசாரிக்கணும். உங்களுக்கு பாசூர் அந்தரியார் கோயிலில் கூட வந்து மீட்டிங் வச்சேன். அங்கே என்ன இந்த மக்கள் எங்கே இருக்கணும்ன்றதே தேடுதல் செய்திருக்கோம். இந்த 36 வருஷமாக இந்த மக்கள் போய் எங்கே இருக்குதுகள், எங்கெங்கே போய் அதுகள் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறோன்றது அவையில் இன்னும் பார்க்கல, தேடி பார்க்கல. இப்போ மக்களாக தான் தாங்களா வந்து இதில் போராட்டம் செய்து இந்த காணிகளை தாங்க மீண்டெடுப்போம்னு சொல்லி வந்திருக்கிறோம். இவைகள் எங்களுக்கு இந்த காணிகளை இந்த மக்கள்கிட்ட கையில் ஒப்படைக்க வேணும். ஒப்படைச்சா தான் அதுகள் நிம்மதியாக வாழ்றதுக்கு அதை கட்டாயம் இந்த காணிகளை கொடுக்கணும்னு கேட்குறோம் நாங்கள்.
போராட்டம் தொடங்கிலேருந்து காலை 8:30 12:30 மட்டும் இப்படி தான் நிற்கிறோம். தரப்பாலம் தடை என்ன செய்யறதுக்கு பார்த்தீங்களா? எங்களை இதை பார்த்தீங்க இப்படியே நிற்கிறோம் வெயிலுக்கு கொளுத்தும் வெயில். அங்கே உடம்பெல்லாம் எல் 9 எழுதினோம்.